உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் நாளை அறிவிக்கவுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேர்தல் ஆணையத்தின் நாடு தழுவிய SIR நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது என விமர்சனம் செய்துள்ளனர். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை காரணமாக பீகார் மாநிலத்தில் லட்சக்கணக்கானோர் வாக்குரிமை இழந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலுவையில் உள்ளது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுரைப்படி ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை வாக்காளர் விண்ணப்பங்களில் பரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் இதுகுறித்தான அறிவிப்பு தொடர்பான ஆலோசனைகளை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நடத்தவுள்ளார் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை காலை தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் அறிவிப்பு குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். பின்னர் மாலை 4:15 மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் அறிவிப்பை வெளியிடவுள்ளார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் முடிவு செய்துள்ளார். ஆகவே தமிழகத்துடன் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறவுள்ள புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களிலும் முதற்கட்டத்தில் SIR நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதை தவிர வேறு பல மாநிலங்களும் முதற்கட்ட SIR நடவடிக்கையில் இடம்பெறும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.